ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, சொன்னதை செய்து முடிப்பீர் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ, சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம சில சமயத்தில் மறந்து போயிருப்போமே தவிர ஆண்டவர் மறப்பதே இல்லை. காலதாமதங்கள் ஆகலாம், நாட்கள் ஆகலாம், ஆனால் சொன்ன வார்த்தையில் என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம் மறந்து போகக்கூடாது. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். அவர் என் தகப்பனாகிய தாவீதிடத்தில் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. இங்கே சாலமோன் சொல்லுகிறதை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? என் தகப்பனிடத்தில், அதாவது தாவீதிடத்தில் தம்முடைய வார்த்தையினால் அவர் சொன்னதை. என் வார்த்தையினால் என்ன சொன்னார்? உன் கற்பப்பிறப்பு தான் இந்த ஆலயத்தை என்ன செய்வான்? கட்டுவான். அவனை கொண்டு தான் நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதிடத்தில் சொல்லியிருந்தார். சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் சாலமோனை கொண்டு அந்த ஆலயத்தை செய்து முடித்தார். அந்த ஆலயத்தை நிறைவேற்றி முடித்தார். அதை பிரதிஷ்டை காணும்படிக்கும் ஆண்டவர் கிருபையை தந்தார். அதில் மகிமை இறங்கி வருகிறதையும் பார்க்க கர்த்தர் கிருபையை தந்தார். எதெல்லாம் தம்முடைய தகப்பன்ட்ட சொன்னாரோ, தகப்பன் மரித்தாலும் நம்முடைய தேவாதி தேவன் அவர் தகப்பனிடத்தில் சொன்னதை பிள்ளைகளிடத்தில் நிறைவேற்றினது போல நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சந்ததியை என்ன செய்யும்? தொடரும் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கலை, அது நடக்கலைன்னு சொல்லி நடக்காததையே குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு அதை குறித்து புலம்பிக் கொண்டு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறது நிமித்தம்தான் எல்லாமே காலதாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசியிருக்கிறாரோ அதை எழுதி வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை அப்படியே விசுவாசத்தில் அறிக்கையிடுங்க. நீர் என்னிடத்துல சொன்னீரே என்று சொல்லி யாக்கோப்புடைய அனுபவத்திலிருந்து அதை தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 20 வருஷம் கழித்து லாபானுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறான்? லாபானுடைய வீட்டை விட்டு தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். திருப்பி வரும்பொழுது ஏசா எதிர்கொண்டு வருகிறான். எதிர்கொண்டு வந்தால் ஒரு நாள் இந்த ஏசாவுக்கு நம்ம பயந்து தானே, இந்த ஏசாவை ஏமாற்றி தானே நம்ம ஓடி போனோம். திரும்ப ஏசாவுடைய முகத்தில் போய் முழித்தால் நம்மளையும் நம்முடைய மனைவி நம்முடைய உடைமைகள் எல்லாத்தையும் கொலை செய்து விடுவாரோ, நம்ம தீமை செஞ்சதுனால இவரும் நமக்கு தீமை செஞ்சிருவாரோன்னு பயந்து போய், ஆண்டவரே தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ என்று சொன்னீரே, எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இன்றைக்கு 2 பரிவாரம் உடையவனாய் ஆசீர்வதித்தது நீர்தானே என்று சொல்லி, நீர்தானே திரும்பி போ என்று சொன்னீர் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் சத்துருவாய் வந்ததான ஏசாவை கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்கிறார். காரியங்களை மாற்றுகிறவர் அவர்தான். வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் அவர்தான். சொன்ன சொல்லில் உண்மையுள்ளவர் அவர்தான். மனிதர்கள் கூட மாறுவார்கள், ஆனால் என் தெய்வம் மாறுவதே இல்லை. எனவே அவர் சொன்ன சொல்லை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அதற்காக காத்திருங்க, அதற்காக பொறுமையோடு கூட இருங்க. நிச்சயமாய் நிறைவேறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் சொன்ன சொல் ஆண்டவரை எல்லாம் நிறைவேறுவதற்காக நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினீரே ஆண்டவரே, சாலோமோனை கொண்டு நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராயிருந்தீரே, அப்படியே செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.